Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ ஒரு டியூஸ்டே ஒன்ல எடுத்தது அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இதை எடுத்து கொஞ்ச நாள் ஆவிருச்சு, எனக்கு நினைவும் இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இது ஒரு லாங் வீடியோன்றதால தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இல்லாட்டி ஷார்ட் வீடியோவாக இருந்தால் நான் ஃபோன்லே தான் இப்போ வீடியோ செஞ்சு போடுறதும். இது கொஞ்சம் லாங் வீடியோன்றதால தான் நான் லெப்லேயே செஞ்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணினேன். இது மார்னிங்கோடு எடுத்து தான். மார்னிங் ஆகினா இங்கே சரியான பனி ஆகிக்கும். கொஞ்சம் போக அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் வந்துச்சு. சரி, மார்னிங்கோட சரியான கூதலாக தான் நீக்கும். அதோடு நான் தொழுந்தெல்லாம் முடித்து டீயெல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஈஸி மட்டும் இல்லை, இது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் பட்டர் ஆட் பண்ணி கொண்டேன். இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இப்போ பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நான் ஒரு 3 முட்டை மாதிரி இதில் ஆட் பண்ணி கொண்டேன். நான் கொஞ்சம் உடச்சே தான் நெட் பண்ணினேன், வேறு வேறையாக போட்டு. ஏன்னா முட்டை டிரெக்டாக இதிலே போட்டால் சில முட்டை கொஞ்சம் பழுதாகி இருந்தாலும் இந்த டிஷ் அப்படியே அநியாயமாகவும். நாங்கள் முட்டை என்னமாலும் யூஸ் பண்ணுறேன்டா தனித்தனியாகவே எடுத்து தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டிக்கு எல்லாமே அநியாயமாகிடும். இப்போ இந்த முட்டைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பும் மெட் பண்ணி கொண்டேன். அதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் மெட் பண்ணி கொண்டேன். இப்போ முட்டை, பெப்பர் பவுடர், உப்பெல்லாம் போட்டதுக்கு போகிறோம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த முட்டையை கொஞ்சம் கலக்கி கொள்ளணும். மிச்சம் கலக்கி கொண்டு ஈக்கும் தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் இடக்கிட கலக்கிவிட்டால் போதும். இந்த முட்டை வெந்து வாரத்துக்கு பாருங்கள், இப்படி தான் வரணும். நான் இந்த ரெசிபியை காட்டுறதுக்கு இதோட பேரை செல்லவே இல்லை. இது க்ரீமி எக் கார்லிக் ரெசிபி தான். இது ஒரு ஈஸியான அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சாட்டர்டே சண்டேஸில் வீக்கெண்ட்ஸில் ஸ்கூல் பிள்ளைகள் கிட்ஸ் போகாத நேரம் இப்படி ரெசிப்பியை செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி தின்னுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு. இப்போ ஸ்க்ரம்பிள் பண்ணின அந்த முட்டையை நான் வேறையாக ஒரு பவுலுக்கு எடுத்துக்கொண்டேன். இப்போ நான் அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் மெட் பண்ணி கொண்டேன். அந்த பட்டரும் கொஞ்சம் மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம். நான் ஒரு 5 கார்லிக் மாதிரி சின்னதாக கட் பண்ணி, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணிடுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த பட்டர்லேயே இந்த கார்லிக்கை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போகணும் இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணுற நேரம். இப்போ பாருங்கள், கார்லிக்கிட்ட அந்த கலர் மாறிக்குது. கொஞ்சம் ப்ரௌன் ஆகுறதுக்கு நான் கொஞ்சம் இன்றைக்கி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கோதுமாவும் ஆட் பண்ணினேன்.
கோதுமாவையும் எட் பண்ணிவிட்டு இந்த பட்டர்லேயே அந்த கோதுமாவை கொஞ்சம் வறுத்தெடுப்போம்டுவாங்க. அதே மாதிரி அந்த கோதுமாவுடைய பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சம் வறுத்தெடுத்து கொள்ளணும் அந்த பட்டர்லேயே. இப்போ நான் ஒரு 1.5 கப் மாதிரி மில்க்கும் எட் பண்ணினேன். மில்க்கையும் எட் பண்ணிவிட்டு அந்த கோதுமாவை கொஞ்சம் வறுத்தது கொஞ்சம் கட்டியாகி இருக்கும். இப்போ அந்த பால்லையே அந்த கட்டிப்பட்ட கோதுமாவெல்லாம் கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். பால் ஊற்றுற நேரமும் ஒரு காலை ஊற்ற வேணும். ஒரு காலை ஊற்றினா அந்த கோதுமாவு வந்து எங்களுக்கு கரைச்சி கொள்ளே இயலாமல் போய்த்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்செடுத்தா அந்த கோதுமாவு கட்டிப்பட்டதெல்லாம் நல்லாவே அந்த பாலில் கரைஞ்சி வந்துடும். இந்த டைமில் நான் இதுக்கும் கொஞ்சமாக உப்பு வந்து எட் பண்ணினேன். அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் எட் பண்ணினேன். நான் நேரத்தோடையும் எக்லேயும் உப்பும் மிளகுத்தூளும் எட் பண்ணினதால் இதில் வந்து உப்பு எட் பண்ண போக்கில் கொஞ்சம் கவனமாகவே எட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் எட் பண்ணி கொண்டேன். எங்களுக்கு இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் எட் பண்ணிடும். அன்றைக்கு என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸுன்ற ஈக்கல்ல, ஸோ அதனால தான் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டேன். இப்போ வந்து நாங்கள் வந்து செஞ்சு வச்ச அந்த எக்கையும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி அந்த ஒயிட் சோஸ்லேயே வந்து நாங்கள் வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஒயிட் சோஸ் செய்கிற நேரம் சீஸும் எட் பண்ணேலும் அந்த ஒயிட் சோஸில் அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பால் போதாமல் இருந்துச்சு. கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக வந்தால் நல்லம் அப்படின்ட்டு நினச்சி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றினேன். இல்லாட்டிக்கு சும்மா அந்த ஒரு ஜாய் காஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் திக்காக ஒன்றுமெண்டா பாலை குறைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அந்த க்ரீமியாக ஈக்கணும் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் திரும்ப இன்னும் கொஞ்சம் பால் எட் பண்ணினேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் பால் வந்து கூட எட் பண்ணினே சுற்றி நல்லா க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கு அப்படி கூட பால் எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி பாலை குறைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை வந்து சும்மாவே சாப்பிடலும், இல்லாட்டிக்கு பிரெட் இல்லாட்டி பராட்டா இல்லாட்டிக்கு ரொட்டிக்கு சரி இதை எடுத்துக்கொள்ளையிலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மா தின்னாலும் நல்லாவே ஃபீலிங்காக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அதோட பவலும் ஆவிட்டு அதோட லஞ்ச் ஆக்கும் அப்படின்னு தான் வந்தேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி ஆக்கி இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ஃப்ரை பண்ணியும் எடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் ஃபிஷ் கறி ஆக்கினா அவ்வளோ இப்போ விருப்பமாக தின்றாங்க இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 துண்டு மாதிரி ஃபிஷ் கறியை வந்து ஆக்கிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு உப்பு, மஞ்சள், கொச்சித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நான் பெரட்டி வச்சா இது பொரிக்கிற நேரமும் நல்லா அந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் பிடிச்சிக்கும். இன்றைக்கி நான் தாளித்து தான் பருப்பாக்க போகிறேன். இந்த டால் கறி வந்து தாளித்து ஆக்குற டால் கறி தான். நான் ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிப்பேன். டால் கறி வந்து ஆக்கி எடுத்ததுக்கு பிறகும் தாளித்து ஊற்றுற மாதிரி. இன்றைக்கி நான் இப்படி தாளிச்சே ஆக்குவோம் அப்படின்ட்டு தான் நான் ஆக்குறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, காஞ்ச கொச்சிக்காய், கடுகு, அது மாதிரி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு தாளிச்சுட்டு தான் இந்த வந்து நாங்கள் எடுத்து வச்ச பருப்பை வந்து நல்லா கழுவின பருப்பை இதிலேயே போட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் அதெல்லாம் போட்டு இந்த டைமில் நான் கொஞ்சமாக உளுவரிசியும் எட் பண்ணினேன். உளுவரிசி கட்டாயம் பருப்பாக்குற நேரம் எட் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி தேங்காய் 2வது தண்ணி பால் தான் ஊற்றி இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு வந்து தேங்காய் 2வது தண்ணி பால் ஊற்றி வேக வச்சு எடுக்க விருப்பம் இல்லாட்டி தண்ணியும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கொள்ளிடும். இன்றைக்கி குக் பண்ணி கொண்டு இருக்கிற நேரமே பார்க்குறேன் அப்படியே கேஸ் குறைஞ்சி கொண்டே போயிடுச்சு. அதோட கேஸ் முடிஞ்சு இருந்துச்சு.
ஸோ அதனால் புது சிலிண்டரை ஓப்பன் பண்ணி இப்போ அதைத்தான் நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்படித்தான் இடைக்கிட ஆக்கிற நேரம் நடக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எப்படியுமே எனக்கு மந்த்துக்கு எப்படியும் இந்த பெரிய சிலிண்டர் ஒன்று போகும். கொஞ்சம் ஒரு மந்த் இல்லாட்டி ஒரு மந்த் ஒரு 1 வீக் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதோட ஃபிஷ் கறி தான் நான் போகிறேன். கேஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபிஷ் கறி ஆக்கிறதுக்கு ஒரு நான் க்ளே போட் தான் எடுத்துக்கொண்டேன். அதோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளிக்காய், ரொம்ப கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொள்ளணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக உப்பும் எட் பண்ணினேன். நான் ஏற்கனவே ஃபிஷ்லேயும் வந்து உப்பு எட் பண்ணி தான் மெரினேட் பண்ணி வச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே தான் பார்த்து உப்பு எட் பண்ணினேன். அதோட கொஞ்சமாக உள்வரிசையும் எட் பண்ணினேன். ஃபிஷ் கறி ஆக்கிற நேரம் கட்டாயம் உப்பு எட் பண்ணணும். நான் பொதுவாக பால் கறிக்கு ஆக்கிற மரக்கறியாக இருந்தாலும் தான், பருப்பு கறியாக இருந்தாலும் தான், ஃபிஷ் கறியாக இருந்தாலும் தான், பொதுவாக எல்லா கறிக்கும் வந்து கொஞ்சமாக உள்வரிசை எட் பண்ணுறேன். எனக்கு கடமையாகவே இருக்கும். பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளிக்காய், வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா இதில் வந்து ஃப்ரை ஆகி வந்து இருந்துச்சு. அந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்ல ப்ரௌன் கலருக்கு நல்லா பொரிஞ்சு வந்து இருந்துச்சு. இந்த டைமில் நான் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கொச்சிக்கத்தூளும் எட் பண்ணினேன். அப்போ இந்த ஃபிஷ் கறியோட கலரே நாங்கள் குக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட அந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான மசாலா, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதோட நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதுக்கு ஊற்றினேன். அப்போ இது வந்து இந்த ஃபிஷ் கறி டக்குண்டு கொதிச்சிரும். இல்லாட்டி பச்சை தண்ணி ஊற்றினா மிச்சம் நேரம் கொதிக்கும். ஏன்னா கொஞ்சம் க்ளே போட் வந்து சூடாகிறதுக்கு நேரமாகும். ஸோ அதனால தான் நல்லா கொதிக்கிற தண்ணியாகவே ஊற்றி வேக வச்சேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 துண்டு ஃபிஷ் தான் இன்றைக்கி ஆக்கினேன். அந்த ஃபிஷ்ஷையும் போட்டுட்டு இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான கொஞ்சம் பாலையும் ஊற்றி இது கொஞ்சம் வெந்து வரப்போக்கில் நான் வந்து இந்த ஃபிஷ் கறி அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு எண்ணெய் கறி இருந்தால் நல்லம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி லீக்ஸ் தான் எண்ணெய் போட்டேன். இப்போ க்ளே போட் கொஞ்சம் சூடாகினதுக்கு போகிறோம். நாங்கள் வந்து லீக்ஸுக்கு தக்கன கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளிக்காய் அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினதுக்கு போகிறோம். நாங்கள் கட் பண்ணி வச்ச லீக்ஸையும் இதில் எட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொச்சிக்கத்தூளும் போட்டு இந்த லீக்ஸுக்கு தேவையான மாதிரி உப்பையும் ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்தால் போதும். இது ஒரு ஈஸியான லீக்ஸ் கறி ரெசிபி தான். கறின்றதை விட இது வந்து ஒரு பொரியலுண்டே செல்லேலும். இது வந்து ஃபிஷ் கறிக்கு வந்து ஒரு நல்ல மெச்சான ஒரு கறி ஒன்று தான். எனக்கு நல்லாவே விருப்பம். இந்த லீக்ஸ் என்ன போடுறேன்டா, லீக்ஸ் ஃப்ரை பண்ணுறேன்டா, நான் பீஃபுக்காக இருந்தாலும் தான், ஃபிஷ்ஷுக்காக இருந்தாலும் தான் நல்ல விருப்பமாக வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கறிக்கும் இந்த லீக்ஸ் ஃப்ரை வந்து அவ்வளோ மேட்சிங்காக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதோட முக்கியமாக ஸ்ரீலங்காவில் எப்படி லீக்ஸ் என்ன போடுறேன்டா மாசித்தூளும் எட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் கட்டாயம் கொஞ்சமாக மாசித்தூளும் எட் பண்ணினேன்.
அப்போ இந்த லீக்ஸ் பொரியல் வந்து அவ்வளோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் சில நேரம் இந்த லீக்ஸ் பொரியல் வந்து ட்ரை பண்ணுற நேரம் கட்டாயம் மாசித்தூள் எட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மிச்சமுள்ள ஃபிஷ் எல்லாம் பொரிச்செடுத்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபிஷ்ஷை பொரிச்செடுத்தா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபிஷ்ஷை வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கி என் மெனுவில் மாங்காய் கறியும் இருந்துச்சு. அதோட ரெசிபின்ட்டு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணாண்டா இல்லை, ஏற்கனவே நான் இந்த மாங்காய் கறி ரெசிப்பியை ஷேர் பண்ணி மீக்கிறேன். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட லன்ச் இப்படி தான் இருந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கும் நல்ல விருப்பமாக இருந்துச்சு. நிறைய மரக்கறி வச்சு சாப்பிட்றேன்ட்டா எனக்கு நல்லா விருப்பம். ஆனாலும் இன்றைக்கி இந்த லீக்ஸ் மட்டும்தான் இந்த ஃபிஷ் கறியோடு நான் சாப்பிட்டேன். அதோட மாங்காய் கறியும் எனக்கு நல்லா விருப்பம். ஸோ அதனால் மாங்காய் கறியும் எடுத்துக்கொண்ட லாஸ்ட்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்காட ஒரு டேஸ்டியான சூப்பரான லன்ச் மெனு தான். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோடு உங்களையும் சந்திக்கும் வரை பாய் பாய்.